ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் எக்கும் ப்ரெட்டும் வச்சு ஸ்பைஸியாக பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 2 விதமாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு 4 பிரெட் ஸ்லைஸ் நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு தக்காளியும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். மல்லி இலை, இது கூட ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்திக்கலாம். அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகும் சேர்த்தி லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கிட வேண்டாம். நம்ம ப்ரெட்டில் வச்சு சாப்பிடும் போது கடிப்பட்டாதான் அது நல்லாயிருக்கும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்திடலாம். தக்காளியை ரொம்ப வதங்க வேண்டாம். இதுவும் நம்ம கடித்து சாப்பிடும் போது ஜூஸியாக இருக்கும். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச 3 முட்டையும் இது கூட சேர்த்திடலாம். நான் 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போது நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இப்போது பீட் ஆயிடுச்சு. இது கூட நம்ம மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளையும் சேர்த்திடலாம். அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது மல்லி இலையும் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் இது கூட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை இது கூட டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ப்ரெட்டையும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது டிப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணும் போது அதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். இப்போது ஒரு தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். வெண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த டிப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இது கூட நம்ம சேர்த்திடலாம். இதில் நம்ம போட்டு இதுக்கு மேலே நம்ம வெங்காயம் தக்காளி முட்டையில் அடித்து வச்சுருக்கோம், அதையும் இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். 2 ப்ரெட்லேயும் வச்சுக்கோங்க. இப்போது அடியில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது அடியில் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போது இதுக்கு மேலேயும் நம்ம இந்த வெங்காயத்தை மேலே வச்சுக்கலாம். இது பார்க்கவும் சாப்பிடவுமே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இப்போது உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே நீங்கள் வெண்ணெய் சேர்த்திக்கிங்க, வேண்டான்னா விட்டுறலாம். இப்போ இதையும் திருப்பி போட்டுக்கலாம். இது கூட பெப்பரும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஓவர் ஸ்பைசி ஆயிரும். இப்போது எக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு டைப் எப்படின்னு வாங்க பார்க்கலாம். தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்தி வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம் முட்டை அடித்ததை இது கூட சேர்த்திருங்க. இதில் சேர்த்தி நல்லா பரத்தி விட்டுருங்க. இது அடியில் கொஞ்சம் வேகட்டும். மேலே ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிங்க. இந்த சைடு வெந்துருச்சு. இதை நம்ம அந்த ப்ரெட் மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் இருக்குது, அதையும் இதுக்கு மேலே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுருங்க. நமக்குலாம் டெய்லி ஒரே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதையும் ஒரு டைம் திருப்பி போட்டுருங்க. பார்க்கவே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணி நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதில் நம்ம 3 வகை காரம் சேர்த்திருக்கோம். பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், குறைமிளகு. இது 3மே ரொம்ப ஸ்பைசியானது.
இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.